யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வாசிக்கும் போது தெரியும். ஃபர்ஸ்ட் வசனத்தில் சொல்லியிருக்கு கர்த்தருடையதான வேதம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு? ரெண்டாவது வசனத்தில் அவருடையதான சாட்சி. அதுக்கப்புறம் நாம பார்த்தோம்னா நாலாவது வசனத்தில் சொல்லியிருக்கு உம்முடையதான கட்டளை. ஐந்தாவது வசனத்தில் சொல்லியிருக்கு உமது பிரமாணங்கள். அது மாதிரி ஆறாவது வசனத்தில் பார்த்தா உம்முடைய கற்பனை. ஏழுல பார்த்தோம்னா நீதி நியாயங்கள். அப்படி டிஃப்ரெண்டான வித்தியாசமான வார்த்தைகள், வித்தியாசமான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சங்கீதக்காரன் சங்கீதம் எழுதும்போது. அப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கர்த்தருடையதான வார்த்தை எவ்வளவு முக்கியமானதுன்னு இல்லை? அப்போ நம்ம வந்து தேவ பிள்ளைகள், நமக்கு வந்து உணவு, நம்ம வந்து டெய்லி சாப்பாடு நம்ம ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது நம்ம இடத்துல நம்ம வந்து 3 டைம்ஸ் சாப்பிடுவோம். அப்படிதானே? எல்லாரும் சாப்பிடுவோம்ல சாப்பாடு. ஆமாம், நம்ம வந்து காலைமே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு உச்சிக்கு, அதுக்கப்புறம் நைட்டு. அப்போ 3 வேளை நம்ம சாப்பிடுதோம். அது நமக்கு வந்து எந்த சரீரத்துக்காக, நம்முடையதான சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து டெய்லி சாப்பாடு சாப்பிடுதோம். அது மாதிரி நமக்கு உள்ளால ஒரு மனுஷன் இருக்காங்க, ஆத்மீக மனிதன். அப்படிதானே? நம்ம வந்து எல்லாருமே ஒரு நாளைக்கு நம்ம வந்து இறக்கும் போது நமக்கு உள்ளாடி இருக்கிற மனுஷன் தான் எங்க போவாங்க? நம்ம எங்க போவோம்? இயேசுப்பாவை முகமுகமா பார்க்க. அப்போ அந்த ஆத்ம மனிதனுக்கு, அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு நாம வந்து என்னைக்கு ஃபீட் பண்ணணும்? நம்ம வந்து நம்ம மாம்சமாக நம்முடைய சரீரத்துக்கு எப்படி நாம கேர் பண்ணுதோமோ, ஒரு நோய் வரும்போது நம்ம எவ்வளோ நமக்கு சங்கடமா இருக்கும், நமக்கு டென்ஷன் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், மெடிசன் எடுப்போம், குறையிலன்னா திரும்ப நம்ம டாக்டரை பார்ப்போம். அந்த ஹாஸ்பிட்டல்னா நமக்கு வந்து மருந்து எடுத்து நமக்கு குறையிலன்னா என்ன பண்ணுவோம்? வேற ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இல்லை? ஏன்னா நமக்கு வந்து சரீரம் பலகீனமா இருக்கனால. அது மாதிரி நமக்கு ஆத்மீக மனிதனுக்கு வந்து ஆத்மீக மனிதன் வந்து உற்சாகமா ஹெல்த்தியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? வேத வசனத்தை படிக்கணும், வாசிக்கணும் இல்லை? நமக்கு வந்து ஆத்மீக மனிதனுக்கு வேண்டியதான ஒரு மிகப்பெரிய உணவு வந்து தேவனுடையதான வார்த்தை. தெய்வ வார்த்தை வந்து நம்முடையதான ஆத்மீக மனிதனுக்கு வந்து மிகவும் முக்கியம். அப்போ இங்கே வந்து 5 காரியங்கள், நான் ஜஸ்ட் அது வந்து ரீட் மட்டும் பண்ணிட்டு இருக்கலான்னு ஆசைப்படுகிறேன். இங்கே வந்து 5 காரியங்கள் மெயினாக வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும் தேவ வார்த்தையை பற்றி. தேவ வார்த்தையை வந்து கை கொண்டு நடக்கிறவங்களை பற்றி உள்ளதான அந்த கேரக்டர். ஃபர்ஸ்ட் 2 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறது என்னன்னா, கர்த்தருடையதான வேதத்தின் படி நடக்கிறவங்க யாரு? பாக்கியவான்கள். அப்ப நாம கர்த்தருடையதான வார்த்தையை வந்து கை கொண்டு நடக்கிறவங்க தானே நாம எல்லாரும். பிள்ளைங்க சொல்லுங்க, இயேசுப்பாவுடையதான வார்த்தையின் படி நம்ம நடக்கிறவங்க இல்ல? அப்ப வந்து தேவனுடையதான வார்த்தையின் படி நடக்கிற நாம எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள். அப்ப ஃபர்ஸ்ட் நாம எல்லாரும் பாக்கியவான்கள் தானே? ஆமா. அப்ப நம்ம வார்த்தை வாயில இருந்து ஒரிக்கலும் இனி சொல்லக்கூடாது, ஆமா நான் வந்து ஒண்ணுக்குமே உதவாதவன் அப்படி சொல்லிட்டு வேண்டாத சாபமான வார்த்தைகள் அல்லைன்னா நம்மளை பத்தி நாமவே கீழ்த்தரமா வந்து பேசக்கூடாது. நாம எப்பவுமே நினைக்கணும் நாம யாரு? பாக்கியவான்கள். அப்புறம் 2வது சொல்லியிருக்கிறது என்னன்னா, 3வது வசனத்துல சொல்லியிருக்கு அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அப்போ ஒரு மனுஷன் வந்து கர்த்தருடையதான வேதத்தை வாசிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடையதான வேதத்தின் படி நடக்கிறவங்க ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனை பார்த்து அநியாயம் செய்யறாங்க அல்லைன்னா நம்மளே சோதிக்கணும். நாம அநியாயம் செய்யறோம்னா நாம யாரு? கர்த்தருடையதான வேதத்தின் படி நடக்கிறவங்க இல்ல. இங்க வந்து சொல்லி இருக்கு கர்த்தருடையதான வேதத்தின் படி நடக்கிறவங்க அநியாயம் செய்வதில்லை. அதுக்கப்புறம் 3வது நாம பார்த்தோம்னா, அதுக்கு 6வது வசனம், யாராவது வாசிப்பீங்களா? 6வது இங்க அடுத்த 6வதுல என்ன சொல்லியிருக்கு?
பெற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். அப்ப வந்து கர்த்தருடையதான வேதத்தை கை கொள்ளுகிறதான மனுஷனுடையதான இருதயம் எப்படி இருக்கும்? செம்மையான இருதயம். அவங்க வந்து துதிக்கும் போது செம்மையான இருதயத்தோடு துதிப்பாங்க. அப்போ வந்து நமக்கு தெரியும், ஒரு மனுஷன் வந்து நாம வந்து ஒரு தப்பு பண்ணுதோம், இல்லைன்னா ஒரு பாவமான செயல் நமக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னா கர்த்தருடையதான வார்த்தை நமக்கு உள்ளாடி இருந்து அது என்ன செய்யும்? நம்மளத்துல பேசும் இல்ல. நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு இதை பார்க்கும்போது கர்த்தருடையதான வார்த்தை கிளியரா சொல்லு, அது வந்து பண்ணக்கூடாது, நீ பண்ணக்கூடாது, அது தப்பு. அப்படியே நம்ம தப்பு பண்ணிட்டு தப்பு ஏதாவது தப்பு நடந்துட்டு நம்ம கர்த்தருடையதான சந்நிதியில வந்து இருந்தோன்னா என்ன ஆகும்? ஆராதிக்க முடியுமா நம்மளால? கர்த்தருடையதான வார்த்தை உண்மையா நம்ம மனசுல இருந்தா நம்மளால ஆராதிக்க முடியாது. அது வந்து நம்மளை குற்றப்படுத்தும் அந்த வார்த்தை. எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? வாசிப்பீங்களா யாராவது? ஓகே. அதுல சொல்லியிருக்கு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்போ தேவனுடையதான வார்த்தை என்னது? ஆவியின் பட்டயம். பட்டயம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்ல. நாம வந்து ஒரு ஆர்மர் ஆஃப் காட், ஒரு யுத்தத்துக்கு போறவங்க அந்த பட்டயத்தை எடுத்துட்டு தான் போவாங்க. பட்டயத்தினால ஒரு குத்து குத்துனா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? எதிரியை வந்து தோற்கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணதுதான் அந்த பட்டயம். அப்ப வந்து தேவனுடையதான வார்த்தை என்னது? பட்டயம் இல்ல. தேவனுடையதான வார்த்தை பட்டயம். நம்ம வந்து எதிரி, நமக்கு எதிரியா இருக்கிறதான சாத்தானை வந்து வெல்லக்கூடியதான பட்டயம் தான் தேவனுடையதான வார்த்தை. நம்ம வந்து புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்க முடியும். அதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து 40 நாள் உபவாசம் இருந்தாங்க. உபவாசம் இருந்து அவர் வந்து சோதனையில கடந்து போனாங்க. சோதனைக்கு வந்து சோதனைக்காரனாகிய சாத்தான் வந்து வந்தப்போ அப்ப வந்து இயேசுப்பா எப்படி வென்றாங்க அந்த சாத்தானை? வசனத்தினால. இயேசுப்பாங்க உட்கார்ந்து ஒரு 2-3 மணிக்கு பிரேயர் எல்லாம் பண்ணல. அதுல என்ன சொல்லிருக்கு? அவர் ஒரு வார்த்தையாலேயே அந்த வசனத்தை சொல்லி அவரே ஜெயிச்சாங்க. நம்ம வந்து சில டைம்ல நாம நினைப்போம், ஆமா சும்மா நம்ம வந்து பிரேயர் பண்ணணும், பிரேயர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் அதை சொல்லலை. அப்படின்னா நம்ம சில பேர் நினைப்போம் சும்மா சவுண்டு போட்டு கத்தி நாம மணிக்கூர் இருந்து பிரேயர் பண்ணினா எல்லாமே சரியாயிடும்னு. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வசனத்தின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். நம்ம இருதயம் வந்து செம்மையா இருக்கணும். அந்த வசனத்தை கொண்டு தான் நம்ம வந்து எதிரியை ஜெயிக்க முடியும். அல்லாம வந்து நமக்கு நாலேஜ்ல இல்லைன்னா நம்ம அறிவில் இருக்கிறதான வார்த்தைகள் வந்து பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசி ரொம்ப ஷவுட் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு சாத்தான் எல்லாம் பயந்து ஓட மாட்டான். சாத்தானை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும்? வசனம் தெரியணும். அந்த வசனத்தின் கொண்டுதான் சாத்தானை வந்து ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல ஒரு வசனம் கூட வாசிப்போம். 119க்கு 11வது வசனம். அப்ப இதுல சொல்லிருக்கு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு. அப்ப வந்து ஆண்டவருடையதான வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? பாவம் செய்ய மாட்டோம். ஆண்டவருடையதான வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்தா பாவம் செய்ய மாட்டோம். அப்ப இந்த 5 நான் சொன்னேன், அதை சொல்லுவீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? பாக்கியவான்கள். 2வது அநியாயம் செய்வதில்லை. 3 வெட்கப்பட்டு போவதில்லை. 4 செம்மையான இருதயத்தால ஆண்டவரை துதிக்க முடியும். 5 என்னது? கர்த்தருக்கு விரோதமா நாம பாவம் செய்ய மாட்டோம். அப்ப வந்து இந்த 5 நம்ம எப்பவுமே ஞாபகம் வைக்கணும். இந்த 5 மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. நம்ம படிச்ச பகுதியிலிருந்து இவ்வளவுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப கர்த்தருடையதான வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியணும். நாம வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து நம்ம பிஸியா இருப்போம், ஒர்க்குக்கு எல்லாம் போயிட்டு வரோம். அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது நாம வந்து படிக்கணும். நான் வந்து இன்னைக்கு இங்க வந்தாலும் நீங்க எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை தாரீங்க. சர்ச்சில் வந்து 2 வார்த்தை பேசுறது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும் பிள்ளைங்க வந்து முன்ன போய் 2 வார்த்தை பேசணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. முக்கியமா அவங்க பிறந்து வளர்ந்த இடத்துல அவங்களோட சர்ச்சில் வந்து சொல்லது உண்மையாவே என்னோடதான ஒரு பாக்கியமா தான் நான் எண்ணுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சங்கீத வார்த்தைகளை